வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காணொளியிலே நாங்கள் சில சிறைச்சாலைகள் தொடர்பான விடயங்களை குறித்து இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியிலே தொடர்ச்சியாக இலங்கையிலே நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள் தொடர்பான விடுதலைகளினுடைய தாமதங்கள் குறித்தும் இதைத்தான் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கிறோம். அதாவது இது தொடர்பாக 3 விடயங்களை நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். அவ்வாறு இந்த விடயத்திலே அதாவது முக்கியமாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு விசேட ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு இது தொடர்பான அதாவது ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி, நீதி அமைச்சர், மற்றது சட்டமா அதிபர், இந்த சிறைச்சாலைகளோடு சம்பந்தப்பட்ட இது தொடர்பான மேலதிக அதிகாரிகளோடும் ஜனாதிபதி அவர்கள் ஒரு விசேட ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு ஒரு உத்தரவையும் அவர்களுக்கு பிறப்பித்திருக்கின்றார். அதாவது நிலுவையில் உள்ள வழக்குகள் என்கின்ற பொழுது நீண்ட காலமாக சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள், அதாவது எங்களுடைய மக்களால் சொல்லப்படுகின்ற அரசியல் கைதிகள், இன்னும் பல்வேறுபட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் குற்றங்கள் சுமத்தப்பட்டு நீண்ட காலமாக சாட்சிகள் இல்லாமல், ஆதாரங்கள் இல்லாமல் இவ்வாறான கைதிகள் சிறைச்சாலையிலே நீண்ட காலமாக இருக்கின்றார்கள். அதாவது 30 வருடங்களுக்கும் இப்போ 83ஆம் ஆண்டு தொடக்கம் சிறைச்சாலையிலே இருக்கிற கைதிகளும் இருக்கின்றார்கள். 30க்கும் அதிகமான காலங்களாக. அவ்வாறு இருக்கும் பொழுது பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டவர்கள், முன்னாள் போராளிகள் அநேகர் விடுதலை செய்யப்பட்டாலும் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். இது போராட்ட காலகட்டங்களில் விடுதலை புலிகளுக்கு உதவியதாக அல்லது ஆயுத குழுக்களுக்கு உதவியதாக, இன்னும் அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த விடுதலை போராட்டங்களிலே பல்வேறு குற்றச்சாட்டுகளிலே ஈடுபட்டவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாக அரசியல் கைதிகள் என்று தமிழ் மக்களால் சொல்லப்படுகின்ற நீண்ட காலமாக அநேக சிறைச்சாலைகளிலே விசாரணைகள் இன்றி சிறைச்சாலையிலே நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் தொடர்பாக சட்டமா அதிபர் மற்றும் நீதி அமைச்சர், ஜனாதிபதி, சட்டத்தரணி, ஜனாதிபதி அவர்கள் சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்பாக இது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு இந்த கைதிகளை அவர்கள் விடுதலை செய்வதற்கான வழிவகைகளை தேடும் விதமாகவும் ஆராயும் விடயம் தொடர்பாகவும் குற்றம் சுமத்தப்பட்ட கைதிகளை தீவிரமாக இந்த நீண்ட காலங்களுக்கு இந்த விசாரணைகள் இழுத்தடிப்பு செய்யாமல் அவர்களுக்கு ஆதாரங்கள் உள்ள கைதிகளை விசாரித்து அவர்களுக்கு உடனடியாக தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக ஆதாரங்கள் இல்லாமல் சிறைச்சாலையிலே கைது செய்யப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கூட தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தால், அவர்களுக்கு குற்றத்துக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தால் கூட அவர்கள் இந்த 30 வருடம் இருக்கிற கைதிகள் இத்தவரைக்கு அவர்கள் மரண தண்டனை கொடுத்திருந்தாலோ அல்லது ஆயுள் கால தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலோ அவர்கள் இதுவரை இந்த 30 வருட காலங்களுக்கு அதிகமாக இருக்கிற கைதிகள் விடுதலையாக இருக்கக்கூடும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட 30 வருடங்கள் சிறைச்சாலையிலே இருந்தால் அவர்களுக்கு சில காலங்களிலே ஜனாதிபதிகளினால் சில விசேட பொது மன்னிப்புகள் வழங்கப்படுகின்றது. அவ்வாறான பொது மன்னிப்புகளிலே அவர்களை விடுதலை செய்து கூட இருக்க முடியும். இவ்வாறான கைதிகள் அநேகமானவர் இருக்கிறார்கள். இந்த கைதிகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஜனாதிபதி அவர்களினால் ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கைதிகள் தொடர்பான விடயங்களை விரைவாக ஆராயவும், இந்த கைதிகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரித்து அவர்களுக்கான நீண்ட இழுத்தடிப்பில்லாமல் அவர்களுக்குரிய விடுதலை தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கும் முகமாகத்தான் ஜனாதிபதி அவர்கள் இந்த
நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்று நாங்கள் எண்ண தோன்றுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, இந்த தைப்பொங்கல் தினத்திலே வந்து சீடமாக நாங்கள் நேயர்களுக்கு ஒரு தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தினத்திலே வந்து அநேக சிறைச்சாலைகளில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்கு அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஒரு விசேட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தைப்பொங்கல் தினத்திலே கைதிகளை சென்று உறவினர்கள் பார்வையிட முடியும், அவர்களுக்கான ஒரு நாள் உணவு வழங்கலாம் என்று சொல்லி ஒரு விசேட அனுமதி சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகளினால் இந்த முறை ஒரு பொங்கலுக்கான ஒரு சலுகை விசேட அறிவிப்பொண்டு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அனைத்து சிறைச்சாலைகளிலும் இருக்கிற கைதிகள் உங்களுடைய உறவினர்கள் சென்று அவர்களை பார்க்க முடியும், உணவுகள் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளுக்கு இந்த பொங்கல் தினத்திலே ஒரு விசேட இந்த சலுகை ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு கூட திருகோணமலை சிறைச்சாலையிலே அதாவது 2 வருடங்களுக்கும் அதிகமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகளுடைய பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் இம்முறை வழங்கப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சிறைச்சாலை ஆணைக்குழுக்கள், சிறைச்சாலை நலன் விரும்பிகள் தொடர்பான அந்த அமைப்புகளினால் திருகோணமலை சிறைச்சாலையிலே இந்த நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கைதிகளுடைய 2 வருடங்களுக்கும் அதிகமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சிறை கைதிகளுடைய பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி ஒரு நிகழ்வும் திருகோணமலையிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் யாவருக்கும் நாளைய தினத்திலே எதிர்கொள்ள இருக்கின்ற தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளுமாக இருக்கிறது. எனவே என் அன்பார்ந்த என் வாடிக்கையாளர்களுக்கு இனிய தை திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அந்த புதிய வழிமுறைகள் உங்களுக்கு காத்திருக்கின்ற எதிர்பார்த்திருக்கின்ற வழிகள் உங்களுக்கு திறக்கப்படட்டும், உங்களுக்கு நல்ல வழிகள் திறக்கப்படட்டும். நல்லபடியாக இந்த பொங்கல் நாள் அமைய உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.